ஒரு அழகான புல்வெளி இருந்துச்சாம். அந்த புல்வெளி கூடயே சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன ஆறு ஓடிட்டு இருந்துச்சாம். அந்த இடத்துல நிறைய பறவைகள் எல்லாம் இருந்துச்சாம். அப்போது அங்கே ஒரு செங்கால் நாரை பறவையும் இருந்துச்சாம். அந்த பறவை அங்கேயே தான் தண்ணி குடிக்குமா, அங்கே இருக்கிற புல்லை சாப்பிடுமா, அங்கே மற்ற என்ன உணவுகள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுமா. ஒரு நாள் அந்த செங்கால் நாரை பறவை என்ன பண்ணுச்சான், இடம் பெயர்ந்து போகிறதுக்காக பறந்து போச்சான். அப்போ ஒரு கடலுக்கு மேலே பறந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போது திடீர்னு பயங்கரமான காற்று அடிச்சுதான். அதோடு சேர்ந்து மழையும் பெஞ்சுதான். பயங்கர மழை பெஞ்சதுனால அந்த பறவையால் தொடர்ந்து பறக்க முடியலையாம். அப்போது அது என்ன பண்ணுச்சான், மழை பெய்யறதுனால கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு வனப்பகுதிக்கு போச்சான். அந்த வனம் ரொம்ப காய்ந்து வறண்ட நிலமான கூடிய வனமாக இருந்துச்சான். அப்போ என்ன ஆச்சா, உணவு உண்றதுக்காக ஏதாவது கிடைக்குதான். அதுக்கப்புறமா ஒரு மரத்தில் நிறைய கொட்டைகள் இருக்கிறத பார்த்து அதை சாப்பிட்றதுக்காக எடுத்துச்சான். அப்போது அந்த கொட்டையை சாப்பிடலான்னு போகும்போது ஒரு அணில் குட்டி வந்துச்சான். அந்த அணில் குட்டி தனக்கு எதுவுமே சாப்பிட கிடைக்கலன்றத அந்த பறவைக்கிட்ட சொல்லிச்சான். அப்போது அந்த பறவை என்ன பண்ணிச்சான், தனக்கு கிடைச்ச சில உணவில் அதுக்கும் கொஞ்சம் பகுதியை கொடுத்துச்சான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அந்த கொட்டையை ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்களாம். அந்த அணிலுக்கு கொஞ்சம் கொடுத்து தானும் கொஞ்சம் சாப்பிட்டுச்சான் அந்த பறவை. அதுக்கப்புறமா அங்கே இருந்து பறந்து போச்சான். அதுக்கப்புறமா திரும்பவும் கடலெல்லாம் கடந்து பறந்து போய் ஒரு அழகான பறவைகள் சரணாலயத்தை அடைஞ்சிச்சான். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லா பறவைகளோடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்துச்சான். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஐயமிட்டு உண். பசின்னு சாப்பாடு கேட்டு வர்றவங்களுக்கு நம்ம எப்பயுமே சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிடணும். இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்ம இதுலேருந்து கற்றுக்கிட்டோம்.